Hello, my dear story lovers. Welcome back to my channel GGS Library. நான் உங்கள் கீதா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போற கதை கூலி. எழுதியவர் திரு ஆதவன் அவர்கள். இந்த கதையில ஒரு தந்தை தன்னோட சின்ன மகனை அழைச்சிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தன்னோட நண்பரை வழி அனுப்புறதுக்காக போறாரு. அந்த குழந்தையோட பார்வையில அந்த ரயில்வே ஸ்டேஷனை அத்தனை தத்ரூபமா வர்ணிக்கிறாரு நம்ம எழுத்தாளர். அதை படிக்கும் பொழுது ஒரு பரபரப்பான ரயில்வே ஸ்டேஷனை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே நம்மால பார்க்க முடியுது. அதனால இத உங்களுக்கும் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக அந்த வர்ணனைகளை கொஞ்ச நேரம் சொல்லிட்டு பிறகு மெயின் கதைக்குள்ள நாம போகலாம். ஆரம்பிக்கலாமா? வாங்க. அம்மாடியோ, என்ன கூட்டம், என்ன இரைச்சல், என்னெல்லாம் இருக்கு இங்க வேடிக்கை பாக்குறதுக்கு. எல்லாம் பார்க்க ஜோரா இருக்கே. அப்பா கிட்ட தினம் இங்க கூட்டிட்டு வர சொல்லணும். தோ ஒருத்தன் கடகடா சொடான்னு சத்தம் போட்டுக்கிட்டு ஜாமா வண்டிய தள்ளிக்கிட்டு வரான். கீழே எல்லாம் அதிருது, தரையெல்லாம் உடஞ்சிடும் போல இருக்கு. பின்னாலேயே கையில நிறைய பேப்பர் புஸ்தகம் எல்லாம் சுமந்துட்டு தொண்டை கிழிய கத்திட்டு ஒருத்தன் வரான். எல்லாம் பழைய அட்டைப்படம், வீட்டுல அன்னைக்கே வந்தாச்சு. பின்னால சோடா, கலர் வண்டி, கிளுகிளுன்னு பாட்டில் குலுங்க வருது. அத தள்ளிண்டு வரவா மூஞ்சியில வேர்வை வழியுது. பார்த்தாக்க பாவமா இருக்கு. சுத்த மண்டு போல இருக்கு. எதுக்காக இப்படி சிரமப்பட்டுட்டு கலர் வண்டிய தள்ளிட்டு வரான்? நானா இருந்தா எல்லா கலரையும் நானே குடிச்சிட்டு ஹாயா ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பேன். விதவிதமான பொம்மையெல்லாம் வச்சுட்டு இன்னொரு வண்டி வருது. வயிற்று அமுக்குன்னா கொய்யின்னு கத்துற முயல், சாவி கொடுத்தா குஸ்தி போடுற பொம்மை, டான்ஸ் பொம்மை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எங்கிட்டயே இருக்கு. அப்பா இவங்கிட்ட எல்லாம் வாங்க மாட்டார். பெருசா கலர் லைட் எல்லாம் போட்டு மின்னுமே, அந்த கடையில தான் வாங்குவார். அதோ பிளாட்ஃபார்ம் ஓரமா பீடி குடிச்சுக்கிட்டு சிவப்பு சட்டை முண்டாசு எல்லாம் போட்டுக்கிட்டு போர்ட்டர் ரயிலுக்காக உட்கார்ந்துருக்கான். ஐயோ, அந்த குண்டு மாமா சிரிக்கிறாரு. அவரு கையில இருந்த சிகரெட்டு கூட நழுவி கீழே விழுந்துடுச்சு. உடம்பெல்லாம் குலுங்குது. அம்மாடி, தொப்ப வெடிச்சிடாதோ. தென்ன விசித்திரமா நாய்க்குட்டி குலைக்கிறா போல சிரிக்கிறாரு. நல்ல வேடிக்கை. பார்த்தா எனக்கும் சிரிப்பு வருது. அதோ ஒரு இங்கிலீஷ்காரர் வாக்கிங் ஸ்டிக்க ஊனிக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா நடக்கிறார். எவ்வளவு வெளுப்பா இருக்காரு. சோப்பு தேய்ச்சிட்டு தண்ணீர் விட்டுக்காம இருந்தா இப்படி ஆயிடலாமா? சோமுதான் சொல்றான். பொய்யாதான் இருக்கும். அவன் ஒரு புழுகுனி. அதோ ஒரு சின்ன பொண்ணும் பிள்ளையும் ஓடி விளையாடுறாங்க. பிளாட்ஃபாரத்தோட நுனிக்கு போய் எட்டி பாக்குறாங்க. தனியாவா வந்திருப்பாங்க? இல்லையே. அந்த மூக்கு கண்ணாடி மாமா 2 பேரையும் கூப்பிட்டு திட்டுறாரு. பின்ன ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடி பிடிச்சு விளையாடுவாங்களா? என்ன போல சமத்தா இருக்கணும். வெள்ளை கோட்டு, பேண்ட்டு, தொப்பி எல்லாம் போட்டுட்டு தோ ஒருத்தர் வரார். சட்டை பொத்தான்லாம் பித்தளை பளபளன்னு மின்னுறது. இவர்தான் கார்டு. அன்னைக்கு அப்பா சொன்னாரே, நானும் பெரியவன் ஆனதுக்கு பிறகு கார்டாவேன். ஜோரா எப்பவும் விசில் அடிச்சிட்டு கொடி காட்டிட்டு ரயில்லையே குஷியா சவாரி பண்ணுவேன். தோ பழக்கூடைய தூக்கிட்டு ஒருத்தன் போறான். அந்த சின்ன பொண்ணு ஒரு ஆரஞ்சு பழத்தை தோலை கடிச்சு துப்பி உரிச்சு ஒரு சொலைய வாயில போட்டுக்கிறது. உம்மாடி, பசிக்கிறாப்பல இருக்கே. அப்பா இன்னும் கூட ஞாயிறு மாமா கூட பேசிக்கிட்டே இருக்கார். அந்த குழந்தை அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வச்சிருக்க பேரு ஞாயிறு மாமா. ஏன்னா அவரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அதனால அந்த பையனோட அம்மாவுக்கு அவரை கண்டாலே ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும், வந்து உட்கார்ந்துக்கிறாரு வெளியில போறதுக்கு முடியாம அப்படின்னு அவளுக்கு கோபம் வரும். திடீர்னு அது வரைக்கும் உட்காந்து பீடி குடிச்சிட்டு இருந்த போர்ட்டரு பீடிய தூக்கி எறிஞ்சிட்டு எழுந்துக்கிறான். தூரத்துல ரயில் வந்துட்டு இருக்கு. இந்த ரயில்ல தான் ஞாயிறு மாமா ஊருக்கு போறார். அப்பா அவருக்கு டாட்டா சொல்றதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருக்கார். நான் கூட வருவேன்லாம் அழவே இல்லை. அப்பாவே தான் என்னை அழைச்சிட்டு வந்தார். அம்மாடியோ, பக்கத்துல என்ஜின் வந்துட்டு இருக்கு. தோ பிளாட்ஃபாரத்துல நுழைஞ்சிடுச்சு. சோன்னு பெரிய இரைச்சல். காதை தொலைக்கிற சத்தம்.
லடங் லடங் லடங்குன்னு. கடைசியில கீன்னு முணங்கிக்கிட்டே ரயில் நின்னுடுச்சு. பாவம், சும்மா ஓடி ஓடி அதுக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. போர்ட்டர் சாமானெல்லாம் தூக்கிட்டு முன்னால ஓடுறான். பின்னாலேயே ஞாயிறு மாமா ஓடுறாரு. அப்பா என் கைய பிடிச்சுக்கிட்டு அவங்க பின்னால மெல்லமா போறாரு. போர்ட்டர் சாமானெல்லாம் உள்ள வச்சுட்டான். ஞாயிறு மாமா பர்ஸ திறந்து அவனுக்கு பைசா கொடுக்கறார். அவன் அதை எண்ணி பார்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் போட்டு கொடு சாமி அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா ஞாயிறு மாமா மசியவே இல்லை. போடா போ, எனக்கு தெரியும் எவ்வளவு கொடுக்கறதுன்னு. 20 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன், என்கிட்ட வம்பு பண்ணாத அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டே போறார். அவரு நிறுத்தினதும் அப்பாவும் ஏதேதோ சொல்றார். ஐயோ சாமி, புள்ளக்குட்டிக்காரன் சாமி, உங்க புண்ணியத்துல எங்க வயிறு நிரம்புது. நீங்களே இப்படி சொன்னா எப்படி? போடா போடா, ஓடுங்க இருந்து. இதுக்கு மேல ஒரு நயா பைசா கூட கிடையாது. ஆமா சாமி, சாமி வயித்துல அடிக்காத சாமி, இன்னும் ஒரு நாலனாவாச்சும் போட்டு கொடு சாமி. அப்பாவுக்கு வந்ததே கோபம். என்னடா நாலனா? நாலனா சும்மாவா வருது? சும்மா சண்டை போடுற? உன் வேலைக்கு சரியான கூலி கொடுத்தாச்சு, எடுத்துக்கிட்டு மரியாதையா போ அப்படின்னு ரொம்ப சத்தமான குரல்ல அதட்டுறாரு. ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே போர்ட்டர் போறான். அயோக்கிய பசங்க மிரட்டுறாங்க சார் அப்படிங்கிறாரு ஞாயிறு மாமா. பக்கா ரவுடிகள் சார், ஆள் ஏமாந்தா கொள்ளையடிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு எங்க அப்பா. டன் டன்னுன்னு மணி அடிக்கிறது. விசில ஊதிக்கிட்டே காடு தூரத்துல இருந்து கொடிய மேலையும் கீழையுமா ஆட்டுறாரு. கூன்னு சோம்பல் முடிச்சுக்கிட்டே ரயில் மெல்ல நகரத் தொடங்குது. ஞாயிறு மாமா ரயிலுக்குள்ளேந்து கைய ஆட்டி டாட்டா காட்டுறாரு. அப்பாவும் கைய தூக்கி ஆட்டுறாரு. அப்பாடா, ஞாயிறு மாமா ஒழிஞ்சார். அம்மா சந்தோஷப்படுவா. ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்து கொஞ்ச தூரம் நடந்தோம். எதிரில ஒரு ஹோட்டல் தெரியுது. பா ஹோட்டல், என்னடா வேணும் உனக்கு? ஐஸ்கிரீம். சரி வா. ஹோட்டல் வாசல்ல சிவப்பு சட்டையும் தொப்பியுமா இருந்த காவல்காரன் கதவை திறந்து விடுறான். நானும் அப்பாவும் ஸ்டைலா உள்ள போய் உட்கார்றோம். ரொம்ப ஜோரான ஹோட்டல். லேசா பேண்டு வாசிக்கிற சத்தம். சுவரெல்லாம் நீல கலர் அடிச்சிருக்கு. குளுகுளுன்னு சுகமா இருக்கு. மங்கலான வெளிச்சம். மெத்துன்னு சோஃபா. கண்ணாடி டேபிள் பல பழங்குது. முகமெல்லாம் நன்னா தெரியுது. தோ அதான் ஜூக் பாக்ஸ். எவனோ ஒருத்தன் ஓட்டையில பைசாவை போட்டு பொத்தான அழுத்துறான். ஜூக் பாக்ஸ் பாட ஆரம்பிக்குது. இங்கிலீஷ் பாட்டு. டக டகன்னு குதிரை ஓடுறாப்புல அவ்வளவு வேகமா யாரோ பாடுறான். எழுந்திருச்சு குதிக்கலாம் போல இருக்கு. வெயிட்டர் வந்து துணியால மேஜையை தொடச்சிட்டு நிக்கறான். வெள்ளை கோட்டு, பேண்ட், தொப்பி, பல பழங்குற பொத்தான். வெயிட்டரும் கார்டும் அண்ணன் தம்பிங்க போல இருக்கு. 2 strawberries அப்படின்னு சொல்றாரு அப்பா. ஐயா, கண்ணாடி கிண்ணத்துல ஐஸ்கிரீம் வந்துருச்சு. வாயில போட்டா சில்லுன்னு சுகமா இருக்கு. நாக்கால 4 புரட்டு புரட்டுனா இருந்த இடம் தெரியாம கரைஞ்சு போயிடுது. சப்பு கொட்டிக்கிட்டே சாப்பிட்டதுல ஐஸ்கிரீம் தீந்ததே தெரியல. வாய் ஓரமெல்லாம் ஐஸ்கிரீம் வழியுது. டர்ட்டி பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்பா கர்ச்சீஃபால வாயை துடைக்கிறார். வெயிட்டர் பில்லு கொண்டு வர்றான். அவன் நீட்டின தட்டுல 5 ரூபாய் நோட்டை போட்டார் அப்பா. இந்த கதையெல்லாம் ரொம்ப முன்னாடி வந்ததுங்க. அதனால ஐஸ்கிரீம் 2 ஐஸ்கிரீம் 5 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு. வெயிட்டர் கொஞ்ச நேரத்துல தட்டுல சில்லறையோட வரான். அப்பா அதுல 4 அணாவை வச்சுட்டு மீதியை எடுத்துக்கிறார். வெயிட்டர் இடுப்ப வளைச்சு அப்பாவுக்கு ஒரு சலாம் போட்டான். ஹோட்டலுக்கு வெளியே வந்தாச்சு. அப்பா, தட்டுல 4 அணாவை வச்சுட்டியே, ஏன்? அது அவனுக்கு டிப்பு. அப்படின்னா அவன் நமக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தானோ இல்லையோ, அதுக்கு கூலி. கூலியா? ஆமா. ஏன்? இல்லப்பா, வந்து போர்ட்டர் அவ்வளவு கனம் தூக்கிட்டு வந்தானே, அவனுக்கு 4 அணா கொடுக்க மாட்டேன்னு சொன்னியே. இப்போ இவன் 2 ஐஸ்கிரீம் தூக்கிட்டு வந்ததுக்கு 4 அணா கொடுத்துட்டியே. அப்பா பதிலே சொல்லாம ஏ டாக்ஸி அப்படின்னு கைத்தட்டி அழைக்கிறார். கதை முடிஞ்சிருச்சுங்க. இது நம்ம வாழ்க்கையில அன்றாட நடக்கிறது. நாமளே பண்ணிருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்க பண்ணலாம். ஆனா நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம்தான். ஒரு கடைக்குள்ள போய் நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம கௌரவத்துக்காக டிப்ஸ்ன்னு அதுல கொஞ்சம் ரூபாயை வைக்கிற நாம, ரோட்டோரமா விற்கிற இளநீ கடைக்காரர்கிட்டயோ வெள்ளரி பிஞ்சம்மா கிட்டயோ பேரம் பேசாம அதை வாங்கி சாப்பிடுவோமான்னு கேட்டா சந்தேகம்தான். அத ஒரு சின்ன பையனோட பார்வையில சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு கருத்தை
நெத்தியில அடிச்ச மாதிரி அழகா சொல்லியிருக்கிறாரு நம்ம எழுத்தாளர் திரு ஆதவன் அவர்கள். சின்ன கதை தான், பட் கருத்தான கதை. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய்.